ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரோஸ் நர்சரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைனில் ரோஸ் பிளான்ஸ், ஃப்ளவர் பிளான்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸ், என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் இல்லைனா வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரோஸ் கலெக்ஷன் தாங்க. அப்பாடி ஒரு வழியாக ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட போகிறா, லாங் வீடியோ அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் பற்றி மட்டும்தான் காமிக்க போகிறேன். அந்த கலரில் எத்தனை டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்ன கலர்னு சொல்லலை இல்லையா, ரெட்டு பிங்க் பேஸ்டு பண்ண கலர்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிக்க போகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே எக்கச்சக்கமாக என்னம்மா ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகள், ஒவ்வொரு செடிகளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரோஸ் கலெக்ஷன்ஸ் நியூவாக வந்திருக்கிறதெல்லாம் 1 by 1 பார்ட் வீடியோஸாக உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸும் ரெகுலராக போடுவேன். ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து காஷ்மீரி ரோஜா. காஷ்மீரி ரோஜாவில் பிங்க் கலர். ஸோ இந்த பிங்க் கலர் காஷ்மீரி ரோஜா நல்ல அகலமாக உங்களுக்கு நல்ல இவ்வளோ பெரிய சைஸ், உங்களுக்கு இந்த பாம்ஸ் அளவுக்கு, உங்களுக்கு பாம் அளவுக்கு பெரிய பூக்களாக பூக்கக்கூடியது. இது வந்து பூத்துடுச்சுன்னா 1 day மட்டும்தான் உங்களுக்கு பூக்கள் ஃபுல்லாக இப்படி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேட் ஆகி உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ 1 day தான் இதோட லைஃப் ஸ்பேன். ஸோ பார்க்கும் போதே தெரியும். ஆனால் பூக்கள் மொட்டிலேருந்து விரியறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 4 days, 4 நாள் ஆகும். இது இலைகளுமே நல்லா செந்துளிராக க்ரீனிஷாக இருக்கக்கூடியது. ஓன் ரூட்டடில் நமக்கு கிடைக்கும் இந்த காஷ்மீரி ரோஜா. ஃபர்ஸ்ட் இது வந்து பிங்க் கலர். அடுத்து பார்க்கக்கூடியது ரெட் கலர். மூக்குத்தி பட்டன், மல்லிப்பூவில் வச்சு கட்டுறது, மினியேச்சர் ரெட் ரோஸ் அப்படின்னு கூட நம்மளோட கேட்லாகில் இருக்கும். இல்லை நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கும். இது கொத்தாக நிறைய பூ பூக்கக்கூடியது, ஃபீல்டு வெரைட்டி, ஓப்பன் ஃபீல்டில் வச்சு வளர்க்கக்கூடியது, நிறைய வெயில் இருந்தாலுமே தாங்கக்கூடியது. இது வந்து பட்டிங் பிளான்ட்டு தான். ஸோ ஒட்டு கட்டின செடிகள் உங்களுக்கு. இது வந்து ரெட் கலர், குட்டி குட்டியாக பூ பூக்கக்கூடிய மூக்குத்தி பட்டன் ரோஜா. அடுத்து வந்து கிரிக்கிரி ஆரஞ்சு. இந்த மூக்குத்தி பட்டனும் கிரிக்கிரி ஆரஞ்சும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட் கலர் டிஃப்ரென்ஸ், அதோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதோட இதழ்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதானே தவிர. பட் இது லைட் ஆரஞ்சு கலர், அது ரெட் கலர். மூக்குத்தி பட்டன் லீஃபும் மினியேச்சர் ஆரஞ்சோட லீஃபுமே வேற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஆரஞ்சோட லீஃபு, இது மூக்குத்தி ரெட்டோட லீஃபு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இதுவுமே சொல்லிட்டேன். இதுவுமே இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ். இது கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி இருக்கும், முள்ளே இல்லாத ரோஜா. உங்களுக்கு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தாக நல்லா பஞ்சாக பூக்கக்கூடியது, சூப்பராக ஃப்ளவர் வரும். இதுவுமே நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா மல்லிப்பூவில் வச்சு கட்டலாம். பட் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். மூக்குத்தி பட்டனை விட கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்கும். மூக்குத்தி பட்டனோட சைஸ் காமிக்கிற பாருங்கள், இதுதான் இதோட சைஸ். இது மூக்குத்தி பட்டன், இது ஃப்ரெஞ்ச் பட்டன். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கலர் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய சிங்கிள் பெட்டல் ரோஸ், பட்டர்ஃப்ளை ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே உங்களுக்கு ஒரு பிங்க் ஷேடு தான். இங்கே பாருங்கள், தேனியெல்லாம் மகரந்தம் எடுத்துகிட்ருக்கு, தேன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. பயங்கரமாக உங்களுக்கு ஒரே டைம் அட் அ டைம் ஃப்ளவர் பூத்துட்ருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 3 செடியில் அட் அ டைம் எப்படி ஃப்ளவர் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பட்டிங் பிளான்ட்டு தான். ஸோ வேணுன்ற கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். வெப்சைட் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரெட் பினாக் ரோஸ். இந்த ரெட் பினாக் ரோஸ் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஷேடில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு நிறைய பூ பூக்கும். 3 நாள் உங்களுக்கு ஃப்ளவர் பூத்துடுச்சுன்னா செடிகளில் இருக்கும். ஃப்ளவரோட சைஸ் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற பொண்ணுங்களாம் ரொம்ப பெரிய சைஸ் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்காக ஏற்ற சைஸில் இந்த ரோஸ் உங்களுக்கு இருக்கும். டெய்லி ஒரு 2 to 3 பட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு செடி இருந்தாலும் 2 பூ 3 பூவாவது கண்டிப்பாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஒட்டு செடி தான், பட்டிங் பிளான்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து மீராபால் ரெட் ரோஸ். மீராபாலில் ரெட் கலர் ரோஸ் இப்போ நமக்கு ஸ்டாக் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெட் கலரில் உங்களுக்கு பூ வைக்கும்.
ஆல்ரெடி மீராபால் ஆரஞ்சு கலர் ரோஸ் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் 30 rupees பிளான்ட்டாக மீராபால் ரோஸ் மாலை கட்டுற ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் அது ஒரு வெரைட்டி, இப்போ இது ஒரு வெரைட்டி. ஸோ இல்லை சில பேர் வந்து இது ஜெடிகா ரெட் ரோஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நேம் வந்து நமக்கு மீராபால்னு சொல்லி தான் ஃபீல்டில் கொடுக்குறாங்க நம்ம எடுக்கிற இடத்துல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது பேராக வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது மீராபால் ரெட் ரோஸ் இது. ஸோ இந்த ரோஸுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் ஹெச்டி ரெட் ரோஸுங்க, நல்ல பெருசு பெருசாக பூ பூக்கும், நல்லா நிறைய பூ வைக்கும். இது வந்து கட் ஃப்ளவர். உங்களுக்கு இந்த கடையிலலாம் நீங்கள் 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி வாங்குறீங்க இல்லையா ஒரு ரோஸு காம்பு நல்ல நீட்டமாக பெருசாக, அந்த ரோஸு தாங்க ஹெச்டி ரெட் ரோஸுன்னு சொல்லக்கூடியது. அந்த பிளான்ட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது ரெட் கலர். நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸு தாங்க. ஒன் ஆஃப் மை சச் அ ஃபேவரட் ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஷேப் அண்ட் கலர் ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு டெய்லியும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும், கொத்து கொத்தாக பூ வந்துட்டே இருக்கும். ஒரு ஃப்ளவர் செடியிலேருந்து காயறதுக்கு முன்னாடி அடுத்த பட் வச்சு அடுத்து உங்களுக்கு ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்க. ரெட் அண்ட் பிங்க் ஷேடில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பார்க்கும் போது எல்லாமே ஒரே கலர் மாதிரி இருந்திருக்கும் ஸ்க்ரீனில், பட் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இதில் பர்சனலாக உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன கலர் பேஸில் ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, see you next video.